வணக்கம் சார். வணக்கம் கௌதம். வணக்கம். இப்போ சத்யராஜ் பொண்ணு திவ்யா சத்யராஜ் கூட பேசுறாங்க, லிவிங் டுகெதர் இருக்குது, ரிலேஷன்ஷிப்ல இருக்குது, நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ள பர்சனலாக தான் சொன்னாங்க. ஆனால் சத்யராஜ் இந்த கருத்துக்கு உடன்படுறேன் அப்படின்னாரு. இது மக்கள் மத்தியில் பொதுவெளியில் வந்து அந்த வீடியோ வெளியிட்டு அது பேசுறது தவறு தானே? இல்லை, பேசுறதுக்கோ ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போ திவ்யா சத்யராஜ் ஒரு கருத்து சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் அவசியமே இல்லை, ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்காம நான் வந்து வாழ்வேன், எனக்கு புள்ள வேணும்னா நான் சயின்ஸ் படி பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. அது சட்டப்படி குற்றம் தானே? இருங்க, அது அவங்களோட விருப்பம். நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்போ நானே இருக்கிறேன் சார், இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்லை சார், எனக்கு வந்து குழந்தை வேணும்னா நான் வந்து ஒரு தத்து எடுத்து வளர்த்துக்கிறேன், இல்லை வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் படி நான் வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை தாய் வச்சு நான் இது வந்து அறிவியல் வளர்ச்சியில் சாத்தியம்தான், அது பண்ணிக்க சொல்லலாம். சிக்கலே என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு பொதுவான கருத்தை வந்து சொல்கிறீங்கல்ல, கல்யாணம் என்பது அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலை, ஆமாம், நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, திருமணம் என்பது வந்து அவசியம் இல்லை, குழந்தை வேணால் சயின்ஸ் படி பெற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பொதுமைப்படுத்தும் போது ஒரு வேளை எல்லாரும் அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு விளைவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விளைவு என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ இதை நான் பண்ணுறதுனால இந்த விளைவு ஏற்படும், அதை சொல்லணும்ல. நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க சார், சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்க சார், அந்த கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இருக்குது இல்லைன்றது வேற மக்களுக்கு. ஆனால் நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க ஒரு விஷயத்தை. அப்படி சொல்லும் போது நீ என்ன செய்யணும்னா, இது செய்கிறதுனால இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இந்த நன்மையெல்லாம் ஏற்படுங்க சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். இப்போ வந்து திவ்யா சத்யராஜ் சொல்கிற மாதிரி திருமணம் என்பது அந்த சடங்கே தேவை கிடையாது, விருப்பப்பட்டவனோட நம்ம இருந்துக்கலாம், வேணான்னா கட் பண்ணி விட்டுடலாம், அவன் வீட்டில் அவன் இருந்துக்கிட்டேன், என் வீட்டில் நான் இருந்துக்கிறேன், புள்ள வேணுனா கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸ் படி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது சமுதாயத்தில் எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், அதை சொல்கிறதுக்கு திராணி வேணுமா இல்லையா? ஆமாம். திவ்யா சத்யராஜ் வேணும், திவ்யா சொல்லக்கூடிய கருத்தை வந்து முன்மொழியக்கூடிய சத்யராஜுக்கு இது சொல்கிறதுக்கு தகுதி வேணும். இப்படி நடந்தால் இது நடக்கும். உங்கள் தனிப்பட்ட ஆசைகளை அபிலாஷைகளை நீங்கள் சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையே இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு பல வீடு, இருக்கிறவங்களுக்கு ஒரு புருஷன், இல்லாதவங்களுக்கு பல புருஷன். புரியுங்களா சொல்கிறது? ஏதாவது தப்பாக பேசுறது நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு சௌகரியம் அது. இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. என்னன்னு கேட்டால் தாலி கட்டிட்டா ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கணும், இது ஒரு அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிடணும். தாலி கட்டலனா பிரச்சனையே இல்லை, வீடு கட்டிட்டா கருமம் அந்த வீட்டிலே இருந்தால் ஆகணும் நம்ம. இது வீட்டில் ஆனால் வாடகை விட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கிறானா அது அடிக்கிறானான்னு பார்த்துட்டே இருக்கணும். அதோட வாடகை இருந்துட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி 10,000 ரூபா கொடுக்கும்போது வாடகை கொடுக்கும்போது ஒரு வீடு, 50,000 ரூபா வாடகை கொடுக்கும்போது ஒரு வீடு, 1,00,000 ரூபா வாடகை கொடுத்தா ஒரு வீடு இருந்த வரைக்கும் வீடு தான் வீடை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இருக்கிறவங்க ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னன்னா தாலி கட்டினா ஒரு புருஷனோட, தாலி கட்டினா பல புருஷனோட வாழலாம், இல்லை புருஷனே இல்லாமல் கூட வாழலாம், சயின்ஸ் படி பிள்ளை பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ கேட்பீங்க சார், அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேட்பீங்க நீங்கள், அது மனசில் இருக்குது தெரியுது உங்கள் முகத்து வாங்குது. அப்போ செக்ஸ் பண்ணால் என்ன சார் பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. என்னென்னு இப்போ வந்துட்டு போக முடியும், 1 மணி நேரத்துக்கு ஒரு கேப் டிரைவர் மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு வேறு என்ன சார் செய்ய முடியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அப்பாவாக இருந்து ஒரு கருத்தை வந்து ஒரு மகள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து முன்மொழிகிறார், அதை வழிமொழிகிறார். அவங்க அந்த மாதிரி முன்மொழிகிறாங்க, இவர் வழிமொழிகிறார். ஆமாங்க, என் மகள் விருப்பம் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் மகள் சொல்கிறது சரிதான், மகள் விருப்பம்னு சொல்கிறது வேற. எது அங்கே வந்து அப்பாவாக செயல்படுறார். மகள் விருப்பத்தை வந்து நீங்கள் ஆதரிச்சுட்டு அதை பொதுமைப்படுத்துறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது சரிதான், திருமணன்ற அந்த சடங்கை தேவையில்லை. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தன் சொன்னான், யார் இந்த பார்த்திபன். சொல்லக்கூடியவன்லாம் பாருங்களேன், அவர் ஏற்கனவே பெரியாரிஸ்டாக இருந்தார். சொல்லக்கூடியவன்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி கூட ஒழுங்காக வாழாதுன்னு. பார்த்திபன் எடுத்துங்க, மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி வச்சு வாழ்ந்துதான் பிரச்சனையே இல்லை. இவர் வச்சு வாழலாம், அப்புறம் இன்னொருத்தர் வச்சு வாழ்ந்தாங்க இல்லையா? அதுவும் முத்திரம் நிலைக்கல, அது வேற விஷயம். நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பார்த்திபன் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருமண சடங்குகளெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார், யார் தெரியுங்களா? அவரு ஆச்சரியப்படுவீங்க, அப்படின்னுவீங்க, வைரமுத்து. அவர் சொன்னார். ஆமாம், சொல்லியிருப்பார். இந்த இளம் தலைமுறை வந்து திருமணம் இந்த சடங்கே விரும்பலை. எப்படிதான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சார்? உங்களுக்கு தெரியுமா சார், லாஸ்ட் மந்த்து எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்துச்சு, மண்டபம் கிடைக்கல சார், தெருவாக அலைஞ்சோம் சார். மண்டபத்துக்கு எல்லா மண்டபம் புக், மண்டபம் கிடைக்காம அலைஞ்சோம், தெருவாக அலைஞ்சோம், எல்லாமே மண்டபம் புக் சார், முகூர்த்த நாள் புக் சார். அப்போ நீங்கள் எப்படா சொல்கிறீங்க? ஒரு டேட்டாவே இல்லாமல் இருக்குன்னா, இன்றைய இளம் தலைமுறை வந்து திருமண சடங்கை விரும்பவில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு சிக்கல். இப்போ வைரமுத்துக்கு என்ன சிக்கல்னு வந்து ஊருக்கே தெரியும். இல்லைன்னா நீங்கள் சின்மை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. புரியுதா சொல்லுது? ஊருக்கே தெரியும். அப்போது பார்த்திபனுக்கு என்ன சிக்கல் தெரியும்.
இவங்கெல்லாம் யாராவது மனைவியோட வாழ்ந்துடா சார்? வைரமுத்து எடுத்துங்க, மனைவியோட வாழலை. பார்த்திபனுக்கு மனைவியோட வாழலை. சரிங்களா? சத்யராஜ் எடுத்துங்க, மனைவி இருக்கிறாங்க ஆனால் இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒருத்தன் அது இவர் சொன்ன மாதிரி, கண்ணதாசன் சொன்ன மாதிரி, ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், நல்லா வாழ்ந்த தகுதி இல்லை, எப்படிலாம் வாழக்கூடாதுனோ அப்படிலாம் நான் வாழ்ந்துருக்கிறேன். அதனால் ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு எனக்கு சொல்கிறது தகுதி இருக்குது. ஏன்னா ஒருத்தன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறேன். அதனால் எனக்கு நல்லது சரி கெட்டது எது நல்லது எது தெரியும், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், நியாயமாக உள்ளபடியே நீங்கள் நல்லா வாழ்ந்துனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இதே வந்து சீதாவும் பார்த்திபனும் வாழ்ந்து 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்திலாம் எடுத்து ஒரு கும்பலாக உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம்ன்ற சடங்கெல்லாம் வந்து தேவையே இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க, அதுக்கு அவசியமே இல்லை, சயின்ஸ் படியே வந்து பிள்ளைங்களை பெற்றுக்கலாம் சொல்லுவாங்களா சார்? நீங்களே சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்க, இதே சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகனுக்கு எது கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நீங்கள் மகனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கோனா? நீங்கள் தம்பி கல்யாணம்லாம் பண்ணாதரா, நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருப்பப்பட்ட பொண்ணோட நீ வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இரு, அக்கா மாதிரியே இருடா, எதுக்குடா நீ கல்யாணம் பண்ணிட்டு தேவையில்லாமல் 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு பொண்டாட்டின்றவா அப்பப்போ நோண்டிக்கிட்டே இருப்பா, உனக்கு படம் வாய்ப்பு வந்துதான்னு கேட்பா, வீட்டில் சும்மா தின்னு தூங்குறேன்னு கேட்பா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்பா, எதுக்குடா இந்த தொல்லலாம்? ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிறேன், உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு நிம்மதியாக அப்படியே போயிரு சொல்லிடணும்ல. ஒரு கல்யாணத்தையும் பண்ணிடுறீங்க, அப்படியும் ஒரு வேஷத்தை கட்டிடுறீங்க, அப்புறம் அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கோமாவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உழுந்து பார்த்துக்கிறீங்க. அங்கேயாவது அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவி கோமாவில் தானே இருக்குது, நமக்கு தான் மனைவியே வேணாமே. இது மனைவியே வேணாமே, எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்துல இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளிடலாம்ல, எதுக்கு அந்த மனைவியை உழுந்து பார்த்துக்கிறீங்க படுக்கையாக இருந்தாலும்? இப்போ புரியுதுங்களா? இவங்கெல்லாம் அந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கு கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சத்யராஜை அசிங்கமாக கேட்டுருக்கான். இவர் மட்டும் வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயரை வச்சு பண்ணிவிட்டு ஐயரை வச்சு பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரியார்னு சொல்லிட்டு இவன் வேஷம் போடுறவன். யார் வீட்டிலே பெரியாரிஸ்ட்னாரு சார்? நான் மீண்டும் நான் சொல்கிறேன், நிறைய கௌதம் இப்போ நிறைய இங்கே ஒரு பெரிய குழப்படியே நடக்குது. இங்கே பெரியாரே சொல்லியிருக்கிறாரு, நான் சொன்ன கருத்தில் வந்து உடன்படிக்கை இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீ மாற்றிக்கடான்ட்டாரு. பெரியார் அவர் சுச்சுவேஷன் சொல்லிட்டு போனார். அப்படியே கூட பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து நாகம்மை என்ற மனைவியோடு வாழ்ந்தார். நாகம்மை தெரியுமா இருக்காச்சும்? மணியம்மைனா தெரியும், நாகம்மை தெரியாது. நாகம்மையோட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமண அந்த பந்தம் இருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயக்கத்தை முன்னோடியாக இருந்தாங்க. என்ன சொன்னால் பெரியாரையே வழி நடத்தினாங்க. பெரியார் சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை வழி நடத்துனது யார்? நாகம்மை. அப்போ பெரியாருக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயக்க தொடர்பு மட்டுமே கிடையாது, பெரியார் இயங்கிறதுக்கே தொடர்பு நாகம்மை. ஆனால் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. பெரியாரை உள்வாங்கினேன் பெரியார் சொன்னார். நீங்கள் பண்ணுற அத்தனை கேப் மாதிரி தினத்துக்கு ஏன்டா பெரியாரை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள்? பெரியார் சொன்ன நோக்கம் வேறு சார். பெரியார் சொன்னாரா சயின்ஸ் படி பிள்ளை பெற்றுங்க, திருமணம்னா கேட்டால் அப்போ உடல் தேவைக்கு என்ன பண்ணீங்க? ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்களா? எப்போ ஒரு வாரத்துக்கு வந்துட்டு போப்பா, இல்லை ஒரு மாதம் வந்துடுவா. உடல் தேவை இருக்கா இல்லையா? இருக்கும். இப்போ சத்யராஜ் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால், மகப்பேர் வேணும்னா சயின்ஸ் படி பிள்ளை பெற்றுக்கலான்ற. அப்படியே இதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுது, என்னன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் படி பிள்ளை பெற்றுக்கலாம். ஆண் பெண் செக்ஸ் வேணும்னு சொன்னால் சயின்ஸ் படி செக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லு, முடியுமா சார்? அந்த மாதிரி சயின்ஸ் படி. அப்போ நீ என்ன செய்யணும்? மகளுக்கு வந்து மணமகன் தேடணும். ஆனால் நீ என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்கள். அசிங்கமாக இருக்குல்ல நான் பேசுறது? அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையை பேசினா அசிங்கமாக தான் இருக்கும். நான் பேசுறதோட அசிங்கமானது சத்யராஜ் பேசுகிறேன். இது வந்து கலாச்சார சீர்கேடுன்னு சொல்கிறாங்க. கலாச்சாரம் இங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் கலாச்சாரன்ற பேரில் நீங்கள் வந்து பிற்போக்குவாதியாக இருக்குது. கிடையவே கிடையாது சார், கிடையவே கிடையாது. நாம தான் முற்போக்குவாதியாக இருக்கிறோம். மற்ற நாடுகள் நீங்கள் கம்பேர் பண்ண பல பேர் பைத்திய மாதிரி சொல்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் கேட்கும்போது ஒருத்தர் கேட்டார், என்ன சொன்னால், சார் வந்து மேலை நாடுகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஏங்க அவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான் சார். ஒரு நாட்டில் அரிசியே இல்லை, அந்த நாட்டில் வந்து முக்கால் தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்குது, முக்கால் தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல்வாழ் உயிரினம் தான். அப்போ முக்கால் பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீ ஃபுட்டு தான், கடல் வாழ் உயிரினங்கள் தான் வந்து கடலில் வாழ்கிற அத்தனையும் மீன், நண்டு, லசுக்கு, பூச்சி, கீச்சி, கடலில் என்னென்ன கருமெல்லாம் இருக்குதோ அத்தனையும் உணவு. என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்கள்? சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்எஸ் பாரதி சொன்னார், ஆனால் வந்து நாய்கறி சாப்பிட்டவர்னு சொல்லிட்டு கவர்னரை வந்து சொல்கிறார். நாய்கறி சாப்பிட்ட அந்த நாட்டிலேயே வந்து கவர்னர் மென்ஷன் பண்ணி பேசும்போது நாய்கறி சாப்பிட்ட வந்து
நாகாலாந்துலேயே இவரை வந்து வரட்டி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நாய்க்கறி சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாயை தெய்வமும் வணங்குறான், கறியாக்கி சாப்பிட்றான் சில நாடுகளில். இங்கே நாய்க்கறின்னு சொன்னால் நம்ம என்ன சார் பண்ணோம், பெரிய ரகலையாக எடுத்துக்கல. இது ஒரு பாய் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியும்ல, அது ஒரு அரசியல் முறை. அதுவும் போயிடுச்சு. அதுவும் போயிடுச்சு. அப்போ புரியுதுங்களா? அதேமாதிரி செக்ஸ் கலாச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் வந்து செக்ஸ் ஃப்ரீ நாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டோம்னா இதெல்லாம் எங்கே இவருக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் இவர் போனாரான்னு கேட்பானுங்க. இது செக்ஸ் ஃப்ரீ நாடுன்னா நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ அங்கே அப்போது ஒரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவனுக்கு தேவையான கலாச்சாரத்தை பின்பற்றுறான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னோடியாக இங்கே இருக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் உறவுலாம் இருக்குது. நீங்கள் இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் அடுத்த ஸ்டேட்டில் போய் பாருங்கள் சார், பெங்காலியில் போய் பாருங்கள் சார், திருமண முறை பாருங்கள். ஒரு சேர் போட்டு அங்கே திருமணம் பண்ண முறையை பாருங்கள், அவ்வளோ அப்படி இருக்கும். தாய் மாமன் இங்கே சொல்கிறாங்கல்ல, இந்த பொடி மோதிரம் போடுறான் அதெல்லாம் சொன்னால், அந்த மாதிரி அங்கே தாய் மாமன் சீர், நாய் மாமன் சீர்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். நீங்கள் பெங்காலியில் போனீங்கன்னா அங்கே ஒரு இது, நீங்கள் ஜார்க்கண்டில் ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கே கலாச்சாரங்கள் மாறும். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு தாலின்ற அடையாளத்தில் வந்து நிற்கிறான். ஒன்று தாலியை மாட்டுறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளையத்தை மாட்டுறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடுக்கிற மாட்டேங்க, எங்கேயோ ஏதோ ஒரு அடையாளம், சடங்கு சம்பிரதாயன்ற அந்த அடையாளத்தை வந்து நிற்கிறான். நீங்கள் அதெல்லாம் வேணான்றீங்க. எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல சார், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். இது ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வலுக்கட்டாயமாக கோயிலில் கொண்டு போய் தாலி கட்ட 35 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 35 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு தான், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ கேட்பாங்க இவர் எப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடையாளம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலின்ற கயிறு இருக்குது சார், இப்போ எல்லோரும் மஞ்சள் கயிறை சுற்றி நிற்கிறாங்க, இல்லை செயினில் போட்டுக்கிறாங்க, எப்படியே நடக்குது. ஆனால் ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த சிஸ்டத்தை நீங்கள் அறுக்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றம் போய் தான் அறுக்க முடியும். நீங்கள் நினச்சா நாளைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் மத ரீதியாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த மேரேஜை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கூட அது போய் கோர்ட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு கேள்வி, இது சினிமா நடிகர்கள் வந்து இதை டைவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை இது பொதுவெளியில் சொல்கிறது, இது வந்து அவங்கள சார் இப்போ நான் கேட்குறேன், இப்போ சினிமா நடிகர்ன்றதுனால நடிகர் மட்டுமே கிடையாது, அதை தாண்டி பணம் படைச்சவெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், சர்வசாதாரணமாக டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம பார்க்குறோம் பிரபலங்கள் எல்லாருமே சினிமாவை தாண்டி ஏன் சினிமாக்காரங்களை மட்டும் நம்ம இழுக்கணும் இல்லை, அது வந்து பொதுவெளி வரும்போது அது அவன் வாழ்க்கையிலேருந்து நார்மலைஸ் ஆகுது. அப்போ அதுதான் சார். இப்போது பாருங்கள், இதே வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், திவ்யாவுடைய கருத்து, எனக்கு வந்து திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. யார் கட்டாயப்படுத்த போகிறான்? கருமணி கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணனா எங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் நீ அதை வந்து பொதுமைப்படுத்துகிற பார்த்தீங்களா? இவங்க இந்த திருமணம் என்ற பந்தம்லாம் தேவை கிடையாது. அது அவங்களோட ஃபேன்ஸ், அவங்க தொண்டர், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களே சார். இப்போ சத்யராஜ் வந்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சத்யராஜுடைய தந்தையார் அவர் வந்து கொல்லப்படுறார். எப்படி கொல்லப்படுறார் தெரியுமா உங்களுக்கு? எப்படி கொல்லப்படுறார் தெரியுங்களா? அவர் மருத்துவமனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்தியில் குத்தப்பட்டு கழிவறையிலேயே எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி போட்டு போயிடுறார். அவர் கொல்லப்படுறார். இது யாருக்காவது தெரியுமா? சுப்பையா என்பவர் வந்து கொல்லப்படுறார். அந்த சுப்பையா யார்? அந்த சுப்பையா யார்? சத்யராஜோட அப்பா. அப்படி தான் சொல்லப்படுது. சுப்பையாவோட மகன் வந்து சத்யராஜ் சொல்ல, சத்யராஜோட அப்பா வந்து சுப்பையா கொல்லப்படுறாரு. ஏன் கொல்லப்படுறாருன்னா அது ரொம்ப உள்ளே போய் நம்ம ஆழமாக பேச வேணாம். ஒரு முறையற்ற வாழ்க்கை அப்படின்னு இங்கே எடுத்துங்க. எப்படி முறையற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். அது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த பகுதியிலே போய் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. எப்படிங்க சத்யராஜோடைய வந்து அப்பா வந்து அன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா இல்லை இருந்தாருன்னா இங்கெல்லாம் போய் நோண்டியிருப்பீங்க போயிட்டு, இவர் எப்படி செத்தார் இது செத்தார். அன்றைக்கி பிரிண்ட் மீடியா இருந்ததுனால 30 வருஷத்துக்கு முன்னாடி 90களில் நடந்த விஷயம் அது வந்து பெருசாக பேசப்படவே இல்லை. ஆனால் செய்தியாக வருது, சத்யராஜோட தந்தை சுப்பையா மரணம் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னா, சத்யராஜ் வந்து 24 மணி நேரம் ஒரு படம் நடித்தார். அதில் டாக்டராக நடிப்பார். யார்? சத்யராஜ் நடிப்பார். 24 மணி நேரம்னு ஒரு படம். 100வது நாளுக்கு அப்புறம் அந்த படம். சத்யராஜ் 100வது நாள்னு ஒரு படம் நடித்தார். வில்லன் நடிப்பார். விஜயகாந்த் தான் அதில் வந்து விஜயகாந்த் மோகன் நடிப்பாங்க. அதில் வில்லன் கேரக்டர் மொட்டை அடிச்சுட்டு வருவா திரும்ப கண்ணாடி போட்டுட்டு 100வது நாள் படம். அந்த படத்துக்கு அப்புறம் 24 மணி நேரம் ஒரு படம், அதுவும் மணிவண்ணன் தான் எடுத்தார். அதில் ஒரு டாக்டராக நடிப்பார். அந்த டாக்டர் தான் வந்து சுப்பையா. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு அந்த படத்தில் டாக்டர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு முறையற்ற அதில் வந்து அவர் கொல்லப்படுறார். நமக்கு அது கொச்சப்படணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக சொன்னால் முறையற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் பிரச்சனை தான். நமக்குள்ள சாப்பாடை சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அடுத்த தட்டிலேருந்து நம்ம அள்ளி சாப்பிட்டா நினச்சா பிரச்சனை.
நம்ம வீட்டில் இருக்கிற பணப்பெட்டியில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை. அடுத்த வீட்டில் வந்து பணத்தை திருடலாம்னு நினச்சா பிரச்சனை. அடுத்த வீட்டு பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்டாட்டி ஆக்கணும்னு நினச்சா பிரச்சனை தான். புரியுதுங்களா? சரி, இன்னொரு கேள்வி, இது வந்து அவங்க குடும்பத்துக்கு செட் ஆகும். இப்போ ஏன்னா அவங்க இப்போ மோகன்ஜி கூட சொன்ன கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அவங்க பேங்க் பேலன்ஸே பார்த்தீங்கன்னா 25 crores மேலே தான் மினிமம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தத்தெடுத்தோ இல்லை இது மாதிரி சயின்ஸ் முறை கூட பிள்ளைய பெற்றா பண்ணால் கூட அவங்க வளர்த்துருவாங்க. 3 பேர் வேலையாட்களை வச்சு கூட வளர்த்துருவாங்க. ஆனால் இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சார். இங்கே நல்லா புரிஞ்சுங்க சார், இவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன், இங்கே பணம் இருந்ததுன்னா நீங்கள் பணம் மட்டுமே வச்சுட்டு வாழ்க்கை முழுதும் நீங்கள் வாழ்ந்துட முடியாது. பணத்தை தாண்டி சிலதெல்லாம் தேவைப்படும். பணம் இல்லாத போது எனக்கு கேட்டால் ஐயோ பணம் இல்லை. பணம் சேர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறான். பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாக பொண்டாட்டியோட வாழ முடியல. எது நிறைய பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் வந்து இது வரைக்கும் இருக்குது சார், இது வரைக்கும் இருக்குது சார், இதை தாண்டிடுச்சு, இது வரைக்கும் இருக்குது. அப்போ இதெல்லாம் சொல்ல தோணும். இது நம்ம சொல்லுவார்ல ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிறார், மூக்கு ரொம்ப புடைப்பாக இருந்தால் யோசிக்க தோணும் சொல்லிட்டு கத்தி வச்சு கட் பண்ண போவார். அந்த மாதிரி இருக்குன்னா இதுதான் பணம் நிறைய இருக்குது சார். இங்கே சராசரி சாதாரண மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடே சவாலாக இருக்குது. முதல்ல 3 வேளை சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டமாக இருக்குது. அதுக்கே வாழ்க்கையில் முழுசும் உழைக்கிறதா இருக்குது. 3 வேளை சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கு வந்து வாடகையும் வீட்டு வாடகையும் பிள்ளைகளுக்கு படிப்புமே பெரும் போராட்டத்தை அனுபவிக்கிறான். அது கல்யாணத்துக்கும் அது சேர்த்து வைக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் இதெல்லாம் தேவை கிடையாதுங்க, இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்துருங்க, கல்யாணமே இல்லாமல் இருந்துருங்க. அப்போ ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் துணைக்கு யார் சார் தேடுவாங்க? இப்போவே பார்த்தீங்கன்னா சில பேர் கல்யாணம் வந்து பிரம்மாண்டம் பண்ண வேணாம், கோயிலில் பண்ணிக்கலாம், சிம்பிளாக பண்ணிக்கலாம், இப்போவே வந்துருச்சு. அது சார் நீங்கள் சிம்பிளாக பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க. ஆனால் திருமண சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு தருதா இல்லையா? பெண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பு நினைக்காதீங்க, ஆணுக்கும் பாதுகாப்பு தருது. திருமண சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை தாண்டி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை பாதுகாப்புனா நீங்கள் என்ன கேட்டால் அவனை வந்து கற்புக்கு பாதுகாப்பு சொல்ல, அதை தாண்டி சொல்கிறேன் நான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முடியும் போது சார் ஒரு துணை வேணும். அது எந்த துணை? மகன் துணை கூட வச்சுங்க, மகள் துணை கூட வச்சுங்க. எப்படி வந்தது? மேரேஜ் இந்த சிஸ்டத்தினால வந்தது. மனைவி தான் துணை கிடையாது. அட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புருஷங்கார செத்துட்டான், இது பாதியில் விட்டுட்டு போயிட்டான், எமலோகம் போயிட்டான். ஆனால் அவன் மூலமாக 2 பிள்ளை பத்துக்கிட்ட அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்குது. இதை நீங்கள் சொன்ன உடனே சொல்லுங்க, இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க, இந்த காலத்தில் எந்த மகள் பார்த்துக்கிறாங்க, இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது. நம்ம நல்லதை நினைக்கிறோம், நல்லதை பார்க்கணும். எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கி சொந்த பந்தங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது மெல்ல மெல்ல தோற்று போகுதுன்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த உறவு முறை வந்து பார்த்திங்கன்னா சிதிலமடையுது, தேய்மானம் ஆகுது, சிதையுது. எஸ், ஒத்துக்கிறேன். யாரால்? இந்த மாதிரி தற்கொலைகளால். எந்த மாதிரி? இந்த மாதிரி தருதலைகள் இருக்கு இல்லையா? இப்போ திவ்யா சத்யராஜ் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தருதலைகளால் தான் அந்த உறவுமுறை நாசமாகுது. உறவுமுறைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள். இது உறவுமுறைக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அப்போ வெறும் சார் வெறும் சந்திப்பே, தாலி கூட கட்டல, வெறும் சந்திப்பு தான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. எத்தனை பேர் காட்டவா, லிஸ்ட் எடுக்குவா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. நிறைய பேர் இருக்கு. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, இவன் காதலிச்ச பாவத்துக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறான். இத்தனைக்கும் மேரேஜ் சிஸ்டமே இல்லை, மனதளவில் இருக்கிற சிஸ்டம் இது கயிறு சிஸ்டம் இல்லை, மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் வந்து சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, இவன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறான். காட்டவா அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வீட்டில் கூட அவங்க வீட்டில் அவர் இருந்துக்கிட்டோம், என் வீட்டில் நான் இருந்துக்கிறேன். ஆனால் அந்த மேரேஜ் சிஸ்டம் மட்டும் வேணாம். கல்யாணம் காதல் மட்டும். நீங்கள் தாலி கட்டுறதோ இந்த ரிங்கு போகிற இதெல்லாம் அடையாளங்கள் சார். இது கூட பெண்ணுக்கு தான் இருக்குது, ஆணுக்கு இல்லை. அது யாருடைய தவறுன்னு தெரியல. அதை முதல்ல ஆய்வு செய்யணும். முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு வளையத்தை மாட்டி விடணும். முதல்ல இது கல்யாணம் பண்ணுவோம் அத்தனை பேருக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டினா வந்து காலில் மெட்டி மாட்டி விடுறான்ல, அந்த மாதிரி அது மாதிரி காதில் ஒரு வளையத்தை மாட்டி விடணும். கல்யாணம் பண்ண ஆம்பளையெல்லாம் காதில் ஒரு வளையம் போட்டுருந்தானா அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை மூக்கில் மாட்டி விடுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளையத்தை அடையாளம் வேணும். அப்படி கேளுங்க நீங்கள். பெண்களுக்கு கை இருக்கு. ஆமாம், எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா உங்களுக்கு எక్కడ அடையாளம்? நாங்கள் மட்டும் காலில் மெட்டி போட்டுக்கணும், கழுத்தில் தாலி தொங்க விடணும், நெத்தியில் அதுவும் உச்சத்தில் வர இங்கே வைக்கணும். அந்த உச்சத்தில் குங்குத்தை வச்சுட்டு நான் 28 வருஷம் நான் விஜய் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும். அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ அடையாளம் இருக்குது.
ஆனால் அடையாளமே இல்லை. அந்த மேரேஜ்ன்ற சிஸ்டம் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க வந்து வாழ்ந்தா அவனோட இல்லை வாழ்க்கை இல்லை முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க லவ் பண்ணும்போதே வந்து பிள்ளைகளை பெற்றுட்டாங்க, கனவுல எல்லாமே நடந்துருச்சு கனவுலே. அப்போ இன்னொரு தடவை போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, பிள்ளையை பெற்றுக்கணும்னா அதுக்கு வந்து சிஸ்டம் இருக்குது, இது சயின்ஸ் இருக்குங்க, அந்த சயின்ஸ் படி பிள்ளையை பெற்றுக்கலாங்க. சரி, சயின்ஸ் பிள்ளை பெற்றுப்ப, செக்ஸுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுக்கு சயின்ஸ் ஏதாவது நீ தேடுவியா? நீ சத்யராஜ் தான் சொல்லணும். செக்ஸுக்கு என்னங்க சார் பண்ணுவீங்க நீங்கள்? யாரும் இங்கே கொச்சப்பட்டு நோக்கம் கிடையாது. ஒரு விஷயத்தை சொன்னால் நான் மீண்டும் சத்யராஜ் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஒரு விஷயத்த சொல்லுன்னா விளைவு சொல்லு. நீ பாட்டு வந்த ஈமு கோழியை வளர்த்தா கோடீஸ்வரன் ஆகலான்னு இது உன்னை நம்பி ஈமு கோழி வளர்த்தவனா பிச்சை எடுத்துனுக்கிறான் கோயம்புத்தூரில். உண்மையா இல்லையா? நான் காட்டவா? வாங்க கூட்டு போய் காட்டுறேன். இந்த ஈமு கோழி விளம்பரத்தை நம்பி இது சத்யராஜ் பேசுகிறத நம்பி சத்யராஜே ஈமு கோழி வளர்க்குறாருங்க. அது பத்தாத்துக்கு நம்ம ஊருக்காக இருக்காருங்க அப்படி சொல்லி கோயம்புத்தூரில் ஏதோ சத்யராஜால் முடிஞ்ச நன்மை அந்த ஊர் மக்களுக்கு, அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு அவரால் செய்த முடிஞ்ச நன்மை என்னன்னு கேட்டால் ஈமு கோழியோட, அதுவும் கோழி வந்து கறி, அப்புறம் வந்து பார்த்தா அது இறகு, கழிவு எல்லாமே பணம். எப்படி எடுத்து பாருங்க அந்த விளம்பரத்தை. அதாவது என்னன்னா அந்த ஈமு கோழியோட கறி மட்டும் கிடையாது, அந்த கறி, அது மேலே இருக்க அந்த இறகு, அதனுடைய கழிவு எல்லாமே பணம். சொன்னதும் வாயை பொழுதானுங்க எல்லாரும். இருக்கிற வியாபாரத்தை, விவசாயத்தை, சொத்தை விற்று அதை விற்று இதை விற்று எல்லாம் போய் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சீதோஷ நிலைக்கு அது ஈமு கோழி வளராது. இது எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பல பேர் சொத்தெல்லாம் அழிஞ்ச பிறகு, பல பேர் காய்கறி வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு அதில் முதலீடு போட்டு நஷ்டமாகி கடைசியில் என்னாச்சுன்னா இந்த சீதோஷ நிலைக்கு ஈமு கோழி வளராது, தமிழ்நாட்டுக்கு வளராது. ஈமு கோழியே வளரல இந்த சீதோஷ நிலைக்கு. புரியுதா? இப்போ அது கூட ஒரு கலாச்சாரம் கேட்குது, அதுக்கு ஒரு தட்பவெப்பம் கேட்குது, ஈமு கோழியே கேட்குது. புரியுங்களா? அப்போது இதுதான் நமக்கு எது ஒத்து போகுமோ அதில் தான் நீங்கள் போகணும். ஒவ்வாத விஷயங்கள் பேசக்கூடாது. அங்கே வெளிநாட்டில் அங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது. அவனா நம்மளை ஃபாலோ பண்ணின்னுக்கிறான். யார்? இந்தியாவில் வந்து உண்மை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்தியன் கல்ச்சரை வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான். சார் நல்லா இருக்கே இந்த சிஸ்டம். என்னது 35 வருஷம் 40 வருஷம் வந்து ஒரே குடும்பம். ஆமாம், கணவன் மணி 35 வருஷமாக இருப்பாங்க. நம்ம தான் இங்கே 5 வருஷத்தில் பிரிஞ்சிடறோம். 35 வருஷமாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை 3 தலைமுறைலாம் இருக்குங்க. அவங்களாம் மாமா மச்சான் வந்து அந்த உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஆச்சரியமாக பார்க்குறோம், நம்மளை பின்பற்றலாம். இந்த தருதலைங்க என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா, அந்த வெளிநாட்டில் அப்படி, இந்த வெளிநாட்டில் எப்படி, அதுதான் நான் சொல்கிறேன். நீ சொன்ன விளம்பரப்படுத்தின அந்த ஈமு கோழியே நம்ம தட்பவெப்பத்துக்கு வளரலை. அதுக்கு எந்த நாட்டில் புகுந்ததோ அந்த நாட்டில் தான் அது வளரும். கடைசி அவங்களுடைய மக்களுக்கு இந்த வீடியோ, சத்யராஜ் வீடியோ, மகா வீடியோ பார்த்து நீங்கள் கண்டனத்தை ஏதாச்சும் சொல்ல, நல்ல ஒரு மருத்துவமனையில் போய் முதல்ல செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது நல்ல மருத்துவமனைன்றது இந்த மனநல மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திவ்யாவுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு பீரியாடிக்கல் செக்அப் மாதிரி நம்ம சரியாக தான் இருக்கிறோமா அப்படி ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சத்யராஜன் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், வயசு வேறு ஆயிடுச்சுல, ஒரு ஓவரால் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது, ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கருத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சார் இப்போ நீங்கள் வரீங்க சார், நீங்கள் வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விருந்தோம்பல் நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன விருப்பன்றதை தான் சார் நான் பண்ண முடியும். மக்களுக்கு எது விருப்பம்னு பாருங்கள். மக்கள்லாம் நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ்ந்துனுக்கிறான். கலகத்தை ஏற்படுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லி, இப்போ என் வீட்டுக்கு நீங்கள் வரனா உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யணும் சார். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. புரியுதா சொல்கிறது? இங்கே மக்கள் வந்து அவங்களோட விருப்பம் என்னன்னு பாருங்கள். அவன் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறான் சார். பொருளாதாரம் ஆட்டி படைக்குது. இது மாதம் பிரச்சனையை அனுபவிச்சுன்னு இருக்கான். அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு கருத்தை திணிக்கிறீங்க. என்னன்னு கேட்டால், ஏற்கனவே 1 2 ஐட்டம் ஓட்டின்னு இருக்கான். சைடில் ஒன்று, இது மெயினில் ஒன்று, சைடில் ஒன்றுன்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி. புரியுதா சொல்கிறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக்கி இன்னும் ஒரு 2 3 ஓட்டுங்க. கல்யாணம் பண்ணால் தாங்க இந்த பிரச்சனைலாம் வருது. இது அவங்க கம்ப்ளைண்ட்டு, லொசுக்கு, செங்கல்பட்டில் கோர்ட்டில் போய் வந்து புகார் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்குது. அதோட கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தால் எத்தனை வேணா ஓட்டலாம், கேஸே வராது. அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க உங்களுக்கு வசதியானதா. ஆனால் அது கிடையாது. இங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்ற பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பந்தம் சார். கணவன் என்ற பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம், கணவன் மனைவி இணைந்தால் தாம்பத்தியம் புனிதம். அவ்வளோதான், சிம்பிள். ஆபாசம் கேட்டால் ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம் தான். அது ஆபாசம். அது
கணவன் மனைவியின் அந்த உறவில் இணைந்தாக்கா அது வந்து தாம்பத்தியம் புனிதமானது. அதை நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டே இருங்க. அதை பொதுமைப்படுத்தாதீங்க கொண்டு வந்து. நான் புதுசாக புரட்சி கருத்து சொல்கிறேன், முற்போக்கு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் புறம்போக்கு கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா? ஓகே, மிக்க நன்றி சார். நன்றி சார்.